வணக்கம். இப்போ இந்தியாவோட அரசியல் மேப்பே மாறப்போகுதுன்னு ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைக்கிற இந்த வரையறை பத்தின விவாதம் சவுத்துக்கும் நார்த்துக்கும் நடுவுல ஒரு புது யுத்தத்தையே ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையிலேயே தென்னிந்தியாவுக்கு நடக்கிற அநியாயமா, இல்ல இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி வேற ஏதாச்சும் உண்மை ஒளிஞ்சிருக்கா? வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வரையறை இல்லனா டீலிமிட்டேஷன் சொல்றாங்கல்ல, அது ஒன்னும் இல்ல. நம்மளோட எம்பி தொகுதியிலோட எல்லைகளை மாத்தி அமைக்கிறது தான். சிம்பிள். ஆனா இப்போ பாஸ் ஆன அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவால இது ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பிருச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த மசோதாவை அமல்படுத்தணும்னா இந்த டீலிமிட்டேஷனை பண்ணியே ஆகணும். இதனால சில ஸ்டேட்ஸ்க்கு எம்பி சீட் அதிகமாகலாம், சிலதுக்கு குறையலாம். இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கே மூல காரணம். அப்போ இத தென்னிந்திய மாநிலங்களுக்கு இழைக்கப்படுற அநீதியா? இந்த ஒரு கேள்விதான் இப்போ சவுத் இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில தீயா பரவிட்டு இருக்கு. நாங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்காக எங்களோட அரசியல் அதிகாரத்தை பறிக்க பாக்குறீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறாங்க. அவங்க பயப்படுறதுல நிஜமாவே ஒரு நியாயம் இருக்கா? சரி, வாங்க முதல்ல இந்த சர்ச்சை ஏன் வந்ததுன்னு பாப்போம். தமிழ்நாடு, கேரளா மாதிரியான தென் மாநிலங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுறாங்க? அவங்களோட வாதம் என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவங்களோட பயம் என்னன்னா, பல வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை கேட்டு நாங்க மக்கள் தொகையை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனா நார்த்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் அத பண்ணல. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில நீங்க தொகுதியை பிரிச்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எங்களுக்கு எம்பி சீட்ஸ் குறையும். அது எங்களுக்கு கொடுக்கற தண்டனை மாதிரி. ஆனா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் ஒரு பரிசு மாதிரி கிடைக்கும். இது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் அவங்க கேக்குற கேள்வி. ஓகே, இவங்களோட இந்த முழு வாதத்துக்கும் ஒரே ஒரு மையப்புள்ளி தான் இருக்கு. அததான் சவுத் இந்தியன் லீடர்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, நாங்க தென்னிந்தியால எங்க மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சிம்பிளா சொல்லணும்னா, எங்க கடமையை நாங்க சரியா செஞ்சோம். ஆனா அதுக்காகவே இப்போ பார்லிமெண்ட்ல எங்க குரல் நசுக்கப்படுது. இதுதான் அவங்க வாதத்தோட மொத்த சாராம்சமும். சரி, அரசியல்வாதிகள் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்பர்ஸ் போய் சொல்லாதே இல்லையா? வாங்க 2011 சென்சஸ் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்கதான் கதையே வேறொரு டைரக்ஷன்ல போகுது. இப்போ இந்த கம்பாரிசனை பாருங்களேன். தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் ரெண்டு ஸ்டேட்லயுமே மக்கள் தொகை கிட்டத்தட்ட 7.2 கோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி சீட்ஸ், மத்திய பிரதேசத்துக்கு வெறும் 29 தான். எப்படி பாப்புலேஷன் ஒன்னா இருக்கும்போது ரெப்ரசன்டேஷன்ல இவ்ளோ பெரிய வித்தியாசம்? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ இருக்கிற எம்பி சீட் கணக்கு எல்லாமே 1971 சென்சஸ் அடிப்படையிலானது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமாங்க. கேரளா மக்கள் தொகை 3.2 கோடி. அவங்களுக்கு 20 எம்பி சீட் இருக்கு. ஆனா கேரளாவை விட 2 மடங்குக்கும் மேல, அதாவது 6.8 கோடி பாப்புலேஷன் இருக்கிற ராஜஸ்தானுக்கு வெறும் 25 எம்பி சீட் தானா? அப்போ மக்கள் தொகைக்கேற்ற பிரதிநிதித்துவம் எங்க போச்சு? இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய முரண்பாட்டை காட்டுதுல. சரி, இந்த எல்லா டேட்டாவையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ இருக்கிற நிலைமைப்படி சவுத் ஸ்டேட்ஸ்க்கு பிரதிநிதித்துவம் கம்மியாலாம் இல்ல. உண்மையை சொல்லப்போனா அவங்க மக்கள் தொகைக்கு ஏத்ததை விட நார்த் ஸ்டேட்ஸை விட அதிகமான பிரதிநிதித்துவத்தோட தான் இருக்காங்க. இதுதான் இந்த கணக்கை நமக்கு காட்டுற உண்மை. அப்போ இந்த நம்பர்ஸ வச்சு பார்த்தா உண்மையிலே யாருக்கு அநீதி நடக்குது? தெற்குக்கா இல்ல வடக்கிற்கா? தெற்கிற்கு அநீதி நடக்குதுன்னு சொல்ற வாதம் இந்த டேட்டா முன்னாடி நிக்க முடியுமா? சரி, டேட்டா இப்படி இருக்கும்போது ஏன் பாலிட்டிஷியன்ஸ் திரும்ப திரும்ப அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் கதையே சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இந்த இடத்துல தான் இந்த டேட்டாவை முன்ன வைக்கிறவங்க ஒரு ஷார்ப்பான கேள்வியை கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமாகறதுக்கு எந்த குறிப்பிட்ட சமூகம் காரணம் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல அரசியல்வாதிகள் ஏன் பயப்படுறாங்க? உண்மையை சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம்? இதுதான் அவங்க முன்வைக்கிற வாதம். சரி, இவ்ளோ ஆர்குமெண்ட்ஸ், இவ்ளோ டேட்டாலாம் பார்த்தாச்சு. இதிலிருந்து நாம என்ன முடிவுக்கு வர்றது? ஒரு பொதுமக்களா நம்ம என்ன செய்யணும்? பாருங்க, இந்த விஷயத்துல இப்போ பேசப்படுற புள்ளி விவரங்கள் எதுக்குமே அஃபிஷியல் ஆதாரம் கிடையாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ஏதோ ஒரு டாய்லெட் பேப்பர்ல போட்ட கணக்க வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல எதையோ திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்றாங்க. அதனால நமக்கு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் இங்க முன்வைக்கப்படுது. நம்பர் 1, அரசியல்வாதிகள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத அப்படியே நம்பாதீங்க. நம்பர் 2, சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலா டேட்டாவை ரிலீஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்பர் 3, அந்த டேட்டால உண்மையிலேயே அநீதி இருக்குன்னு தெரிஞ்சா அப்போ உங்க உரிமைக்காக கண்டிப்பா போராடுங்க. சரி, இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். ஒரு பக்கம் உணர்ச்சிகரமான அரசியல் கதைகள், இன்னொரு பக்கம் உண்மையான அஃபிஷியல் டேட்டா. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்துல நாம யார் பக்கம் நிக்க போறோம்? எதை நம்பி நம்ம முடிவுகளை எடுக்க போறோம்? யோசிச்சு பாருங்க.